Hi guys, welcome to my channel. இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா முன்னாடி பாக்ஸை பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் கேஷ் கவுண்டிங் மிஷின் தான். ஸோ இந்த கேஷ் கவுண்டிங் மிஷின் ஒன்றும் புது மாடல் புது லான்ச்லாம் கிடையாது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 4-5 மாசமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டிவிஎஸ்ல நம்ம ஆல்ரெடி ஒரு கேஷ் கவுண்டிங் மிஷின் மல்டி வேல்யூ கவுண்டிங் மிஷின் போட்டிருப்போம். 11,900 அதாவது வீடியோ லான்ச்சிங் அப்போ 10,900 கொடுத்தேன். அதுக்கப்புறம் 11,900 50 மிஷின் வந்தாலும் 5 நிமிஷம் காலியாகும். ஸோ அவ்வளோ டிமாண்ட் அதுக்கு, அவ்வளோ ஸ்டாக் பற்றாக்குறை. ப்ளஸ் அந்த கேஷ் கவுண்டிங் மிஷின் பார்க்குறவங்களே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மல்டி வேல்யூலாம் வேணாம், ஓரளவுக்கு தாள் 100 தாள் என்ன போதும், கல் நோட்டு காமிச்சு கொடுத்தா போதும், இதுக்கு மட்டும் எனக்கு சின்ன மிஷினாக விலை கம்மி சொல்லி இதுவும் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மற்ற பிராண்ட் கேஷ் கவுண்டிங் மிஷினுக்கும் டிவிஎஸ்க்குள்ள என்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டால், மற்ற பிராண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டின்றது கிடைக்காது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம சர்வீஸ் சென்டர் கான்டாக்ட் பண்ணணும். ஸோ மற்ற பிராண்டுக்கு இதுக்கு அது ஒன்று தான் ஸ்பெஷல், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா டோல் ஃப்ரீல கால் லாக் பண்ணலாம். டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. டோல் ஃப்ரீல கால் லாக் பண்ணால் ஸ்பாட்டுக்கு அட்டன் பண்ணி பார்ப்பாங்க 1 இயர் வரைக்கும். ஸோ அது முடிஞ்சாலுமே டிவிஎஸ்க்கு ஏகப்பட்ட சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ 1 இயர் முடிஞ்சிட்டாலுமே ஈஸியாக சர்வீஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அதனால தான் இது ஃபாஸ்ட் செல்லிங். ஸோ இதோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 6,500. ஸோ ப்ரைஸிங் வந்து ஒரு நாளைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட் வேல்யூ 6,500 இதுதான் ப்ரைஸிங்கு. ஸோ இதை நம்பிக்கையா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இதையும் ஒரு அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டீங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் போட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ இந்த கேஷ் கவுண்டிங் மிஷின் என்ட்ரி லெவலில் ஒரு கேஷ் கவுண்டிங் மிஷின் உங்களோட கடைக்கு வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க. வெப்சைட்லேயும் லிங்க் இருக்குது, வாங்க இப்போ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம கொண்டுறது பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் பிராண்டிட்ட இருந்து. ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CC232 கிளாசிக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேல்யூ கிடையாது, நார்மல் எத்தனை தாள்றதை எண்ணும். ஸோ கல் நோட்டு இருந்தால் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த 1 இயர் ஆன்சைட் வாரண்டின்றத பாக்ஸில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1 இயர் ஆன்சைட் வாரண்டி. ஸோ 1 இயர் வெறும் வாரண்டின்னு இருந்தால் நம்ம ஏதாவது சர்வீஸ் சென்டர் கொண்டு போகணும். ஆன்சைட் வாரண்டி அப்படின்னா உங்கள் ஸ்பாட்டுக்கு அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 7,995 ரூபாய். நம்மளோட ஆஃபர் ப்ரைஸிங் 6,000 to 6,500. ப்ரைஸிங் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வர லாட்டுக்கு இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸோட ஒரு வாரண்டி கார்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, எதுக்குமே தெரில இது. ஸோ ரெண்டாவது நம்ம இந்த உள்ள லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கான இந்த லப்பரு ப்ரஷ்ஷு. ஸோ அடுத்ததாகவே நம்மளோட மிஷின் தான். ஓகே கேஸ், இதான் மிஷின். உங்களுக்கு மிஷினை நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்துக்குங்க. ஸோ மிஷினை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்துக்குங்க. இதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கு. மேலே நார்மல் இதில் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக நிறையாலாம் கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக தாள் என்றது ப்ளஸ் நீங்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு 100 ரூபாய் தாள் எண்ணி பேங்க்குக்கெலாம் கொடுத்து விட்றீங்க அப்படின்னா டக்கு நீங்களே மிஷினில் போட்டு எண்ணி நம்ம டக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான மிஷின் இது. ஸோ மிஷின் நம்ம பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு எல்இடி நம்பர் தெரியுற மாதிரி டிஸ்பிளே. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேமெண்ட் போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு நீட்டாக சுற்றுதுன்ட்டு. ஸோ இப்போ இதில் 500 ரூபாய் தாள்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்ல தாள் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் கேஷ் கவுண்டிங் மிஷின். எனக்கு வந்து டோட்டலாக பணத்தை எண்ணணும், நான் பேங்க்கு கொடுத்து ஒரு பணத்தை டக்குன்னு எண்ணி கொடுத்துடணும், கஸ்டமர் யாராவது கொண்டு கொடுத்தாலும் கரெக்டாக எண்ணணும், ப்ளஸ் கல் நோட்டு இருந்துச்சுன்னா காமிச்சு கொடுத்துடணும் அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் லெவலில் ஒரு 6,000 பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான கேஷ் கவுண்டிங் மிஷின். சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ இப்போ நீங்கள் பேங்க் கொடுத்துட போகிறீங்க, 100 ரூபாய் தள்ள 100 பார்த்து ஒரு 3 கட்டு போடணும். ஸோ சில இதில் 91 இருக்கும், 92 இருக்கும், எத்தனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எண்ணிட்டு நம்ம ஆட் கொடுத்துக்கலாம் இதில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் கொஞ்சம் தாள் போடுறேன். ஸோ இப்போ இதில் 35 ஷீட் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒன்று எடுத்ததுனால 34 ஆயிடுது. இப்போ நீங்கள் ஆடுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 100 தாள் கட்டு போடணும். ஒரு மொத்தம் 30 தாள், அதாவது 500 தாள் 30 தாள் ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும். நம்ம இப்போ என்ன செய்யறோம்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடுறோம். ஸோ 16 இருக்கு. ஸோ 29 ஆச்சு.
இப்போ 30 தாள். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு நம்மளோட வேலைகளை டக்குன்னு முடிச்சு அனுப்பிச்சு விடலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதில் மெயின் செட்டிங்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் பட்டன், இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், நல்ல ஃபீச்சர்ஸ். இது எல்லா கேஷ் கவுண்டிங் மிஷின் இருக்கிறது தான். இருந்தாலும் பட்ஜெட் செக்மெண்ட் லோவில் நீங்கள் வாங்கி வச்ச உடனே இது எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான டீட்டெயிலாக. ஸோ சென்சார் பட்டன்றது இந்த சைடு தான் இருக்கும். சப்போஸ் நம்மளோட நோட்டு சிக்கிருச்சு அப்படின்னாலும் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஈஸி தான். ஸோ இந்த லாக்கை பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் தூக்குனீங்களா தனியாக அந்த லாக் வந்துடும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஏதாவது நோட்டுக்கிட்டு சிக்கிச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தா டீட்டெயிலாக தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சப்போஸ் தாள் சிக்கிச்சுன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் மற்ற மிஷின்ஸ்லாம் இவ்வளோ ஈஸியாக இருக்காது உங்களுக்கு. ஸோ இதை நம்ம திரும்ப லாக் பண்ணிங்கன்னா அது பாட்டு உட்காந்துக்கும் உங்களுக்கு. ஸோ இது தாள் சிக்கிச்சுன்னா எடுக்கிறது. ஸோ இந்த இடத்துல வர்றதா உங்களுக்கு சென்சார். இந்த சென்சாரில் மட்டும் தான் நம்ம அழுக்கப்படாமல் பார்த்துக்கணும். இதுதான் மெயின். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் உங்களுக்கு ஆன் ஆஃப். ஸோ இந்த மிஷின் வேணும்னு நினைக்கிறவங்க டக்கு நம்ம வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் ஆர்டரை பேஸ் பண்ணிக்கிங்க. பேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். ஸ்டாக் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான். ஏன்னா திடீர்னு ஸ்டாக் டிமாண்ட் ஆயிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ நம்ம சந்திப்போம். நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டக்கு நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம்.